ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்காக உட்கார்ந்தே சேர்ந்து உட்கார்ந்துருக்கல கால்லாம் கொஞ்சம் பாப்பி ஹல்லேலூயா. இருக்கிற ரத்தம்லாம் நல்லா எடுத்து வேத பகுதி வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொல்றார். கீழ்ப்படுத்துங்கள் சொல்றார். தொடக்க நாட்களில முத மனுஷர்களை உருவாக்கி ஆண்டவர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறார். அப்ப கீழ்ப்படுத்தினா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கீழ்படாம போயிட்டு அர்த்தம். ஆமே. அல்லேலூயா. சகலம் பார்த்தீங்கன்னா கீழ்படுகிறது. பூமியானது ஒளிமையுமே வெறுமையும் ஆக்கி போட்டார். பிசாசனுடைய தாக்குதல்னால எல்லாம் செஞ்சுட்டு தலைகீழ மாறிட்டு ஆண்டவர் பூமியை சீர்படுத்துகிறார், பரிசுத்தமாக்குகிறார். மனுஷன் சொல்லி கட்டளை கொடுக்கிறார். தேவனே செஞ்சிருக்கலாம். அதை ஆண்டவர் ஒரு சவாலாக அவர் சாயல்ல அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கி அவர் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த பூமியில கீழ்ப்படியாம நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த பூமியை ஆளுக செய்கிற சில அதிகாரங்கள் இருக்கு. இது எல்லாவற்றையுமே நீ கீழ்ப்படுத்தி ஆளுக செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நான் தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கீழ்படுத்தணும் சொன்னா இந்த பூமியில ஆளுகிறது. எசேக்கியேல் நீங்க வாசிச்சிருப்ப எசேக்கியேல் புத்தகத்துல தீர்க்கதரிசி புத்தகத்துல இருக்கிறது. இந்த பூமிய தொடக்க நாட்களில மனுஷ உருவாக்கு முன்னாடி பிசாசு ஆளுகைக்கு செஞ்சுட்டு போயிட்டு சகலத்தையும் அவனுடைய காரியத்துக்குள்ள கொண்டு வந்தான்னு பார்க்கிறோம். ஆண்டவரே அதிகாரம் கொடுத்திருந்தா அதை தப்பா அவனுடைய மைண்டினால எல்லாம் தாறுமாறாக்கப்பட்டுட்டு இப்ப ஆண்டவர் அவர் சாயல உருவாக்கப்பட்ட மனுஷன்ட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்து நீ கீழ்ப்படுத்துன்னு சொல்லுகிறார். கீழ்ப்படுத்துன்னு சொல்லுகிறார். முதல் மனுஷன் தோத்து போயிட்டான். கீழ்ப்படுத்த முடியல. பெருக்கம் உண்டாகல. கீழ்ப்படுத்த முடியல. திருப்ப ஆண்டவர் சனத்தை உண்டாக்கணுக்கா மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் நோவா குடும்பத்தை மட்டும் தெரிஞ்சு கொண்டு பூமியில் இருக்கிற சகல சனங்களை அழித்து கொடுக்கிறார். திருப்பவும் ஆண்டவர் சொல்லுகிறார் 9வது அதிகாரம் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும். இப்பவும் ஆண்டவர் என்ன செய்யறார்? திரும்பவும் அதே கருத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறார். நீ கீழ்ப்படுத்தணும். முன்னாடி பரிசுத்த சந்ததி பழுகி தருகணும். அல்லேலூயா. பரிசுத்த சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததி பெருகாம கீழ்ப்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தை, பெரிய திட்டத்தை மனுஷன் கொடுத்தார். ஆதி மனுஷன் தோற்று போயிட்டு திரும்பவும் ஆண்டவர் நோவாட்ட அதே பிளானிங்க கொடுக்கிறார். நீங்க பழுகி பெருகி செய்ய பூமியை நிரப்புங்கன்னு சொல்லுகிறார். இங்கேயும் தோற்று போகிற காரியத்தை பார்க்கிறோம். 11வது அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம் வாசிக்கலாம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே வித பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணப்பட்டு சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்துட்டான். பூமி எங்கு சிதறின செய்யல போகல. ஒரே பாச ஒரே லக்கு அப்படின்னு சொல்ற அவனுக்குள்ளே பிசாசுடைய தந்திரம் பூந்தது. கர்த்தரே இறங்கி கீழே வாசிக்கிற 7வது வசனம் வாசிக்கலாம். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை
மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே பாஷையை தாறுமாறாக்கும், பாஷைகள் என்ன செய்வோம், தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி கர்த்தர் இறங்கி தாறுமாறாக்கி மனுஷருடைய இந்த திட்டத்தை அவமாக்கி போடுகிறார். தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு மனுஷிகமா பல யோசனைகளை செயல்படும் பொழுது கர்த்தரே அதை தாறுமாறாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தெரியும், அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல கர்த்தர் உயிர் தெழுந்து பின்பு சீசர்களுக்கு ஒரு போதிச்சது, நீங்க பூமி எங்கும் போய் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். பூமி எங்கும் எனக்கு சாட்சியா இருப்பேன் என்று அவர்களுக்கு உபதேசித்தார். பரமேறி செல்வதற்கு முன்னாடி அவர்கள் செஞ்சது ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேலிலே தங்கியிருந்ததுனால, ஒரே இடத்துல எருசலேமிலே இருந்ததுனால கர்த்தர் அவர்களையும் சபையில பலத்த சேதாரத்தை உண்டாக்கி சீசர்கள் மரணத்துக்கு சீசர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு விசுவாச மக்களுக்கு கொடுமையை ஆண்டு உண்டாக்கப்பட்டு திருப்பி சீசர்கள்லாம் சிதறடிக்கப்பட்டு போனோம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் இந்த பூமியில கீழ்படுத்தி அவருடைய ஜனம் ஆளுகை செய்யணும்னு சொல்றாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்துல ஆபிரகாம் சொல்ற ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நானே உன்னை பெருக செய்வேன், உன்னை பழுக செய்வேன்னு சொல்றேன். நான் 2 பேருக்கு கொடுத்தேன், அவன் பழுகினது கூட தப்பா போயிட்டு நானே உன்னை பழுகி பெருக செய்வேன்னு சொல்றேன். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சு உன் பேரை பெருமைப்படுத்தன்னு சொன்னவரு உன்னை நானே பழுகவும் பெருகன்னு செய்வேன் என்று சொல்லி கொடுத்தான். இவன் கொடுக்கிற திட்டம் இவன் பாலாக்கி போட்டுறான், மாம்சத்துல முடிவெடுத்து பாலாக்கி போட்டுறான்னு சொல்லி ஆண்டவரே இறங்கி கிரியை செய்தான். ஆமென், அல்லேலூயா. இப்ப அவர் அந்த சந்ததியை உருவாக்குறதுக்கு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்ல, கற்பம் மலடாயிட்டு, இவனுக்குடைய அணுக்கள் செத்து போச்சு, எனக்கு வயசு எல்லாம் போயிட்டு சொல்றான். சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் பெருக செய்வேன்னு சொல்றேன். ஆமென், சொல்லுவோமா? அவருடைய திட்டத்தை, அவருடைய அந்த பிளானிங்க இன்றைக்கு வரைக்கும் மட்டும் மனுஷனை அழைத்து அவர் தெரிஞ்சோட மனுஷனை அழைத்து போட்டுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது நிறைவேற்றாம போகும்பொழுதுதான் ஊழியமா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் தாறுமாறா போயிடுது. பிசாசுக்கு இடம் கொடுத்தது. ஒரு வசனத்தை ஆதியாகம புத்தகத்துல 15வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறாங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் பலனுமா இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய எலியேசர் எனக்கு என்ன செய்யட்டேன். ஆமென். தேவ சந்ததிய உருவாக்கணும் கர்த்தருடைய திட்டம். இவன் மைண்ட் எல்லாம் என்ன இருக்குது, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் சொல்லும் பொழுது, நீ பழுகி பெருக வேண்டாம், நானே பழுகி பெருக செய்வேன் சொல்லிட்டேன். ஆமென், சொல்லுவோமா? இவன் பழுகி பெறுகிறதுக்கு பயங்கரமான ஆள். இது தப்பான சந்ததியை பெற்றுருவோம். தேவராட்சியத்தை ஸ்தாபிக்கக்கூடிய சந்ததியை பெறமாட்டேன்னு தெரியும். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் தான் அந்த ஆசீர்வதிச்சாருவாங்க, இவன் கேத்துறாளுக்கு போய் தங்கிட்டான். ஆண்டவர் தெரியும். கேட்கிறான், எனக்கு குழந்தையே இல்லையே. திருப்பி ஆண்டவர் என்ன செய்யறாரு, வானத்தை நட்சத்திரங்களை என்ன கூடுமா என்ன சொல்ற, கடற்கரை மணலை நல்ல கூடுமா என்ன செய்ய, இவ்வளவா நான் என்ன செய்யறேன், ஒரு சந்ததியை பெருக செய்வேன்னு சொல்லிட்டாங்க. புதிய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது 6வது அதிகாரம் எடுத்து வாசிக்க, எபிரேயர் 6வது அதிகாரத்துல அழகாங்க சொல்லிக் கொடுக்கிறாரு. 13வது வசனம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருத்தர் இல்லாதனால தமது பேரில் தானே ஆணையிட்டான். நிச்சயமாக நான் என் தன்னான சத்தியமா உனக்கு பிள்ளை என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி கொடுக்கிறேன். ஆமாவா இல்லையா? தண்ணில தானே ஆணையிட்டா என்ன அர்த்தம்? என்னை காட்டில் பெரியவர் யாருமே இல்லை, ஏன் தன்னான சத்தியமா உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு குழந்தை வரும் சொல்லி கொடுக்கிறேன். இவன் கேட்கிறான், ஏன் வீட்டுல வளர்ற எளியேசர் எனக்கு பிள்ளையா இருக்கட்டும், அவன் என் சொத்துக்கெல்லாம்
எனக்கு வயசாயிட்டு இரும்ப குழந்தை பிறக்காது எல்லாம் தெரிஞ்சு வச்சு என்னை ஆசீர்வதிப்பேன் 25 வருஷமா ஓட்டிட்டீங்க சொல்லி சொல்லி பார்த்து எனக்கு கதை ஒண்ணு நடக்கலையே. என் வீட்டுல வளர்ற எலியேசர் எனக்கு குழந்தையா இருந்துட்டு போறான், வாரிசா இருந்துட்டு போறான்னு சொல்லினா எப்படியோ சாக்கு போக்குச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னிலும் பெரிய யாரும் இல்ல, ஏன் தன்னான சத்தியமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். எனக்கு குழந்தையே இல்லை. இந்த தரிசனங்களை தடை செய்யறதுக்கு, கர்த்தர் கொடுத்த பிளானிங்க தடை செய்யறதுக்கு சில நேரம் நம்ம சுய வேலை செய்யும், சில நேரம் நம்மளோட பயணிக்கிற மனைவி கூட தடை இருப்போம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க அந்த வசனத்துல, ஆதியாகம புத்தகத்துல கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த பின்பு 16வது அதிகாரம், ஆதியாகமம் 16வது அதிகாரம் சுருக்கமா வேகமா அந்த காரியங்களை கூட்டிட்டு போயிரு. 16வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். ஏன் இதை சொல்ற? இப்ப இவனு வயசாயிட்டா, இப்ப ஏன் கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி மனைவிட்டு போய் சொல்லிருப்பா தரிசனத்தை. திருப்பவும் ஆண்டவர் பேசுறாரு சொல்லிருப்பான். மனைவி உமர்ட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த உமரை மட்டும்தான் ஆசீர்வதிச்சிருக்காரு போல. என் கற்பத்தை அடைச்சிட்டாரு நல்லா தெரிஞ்சிட்டு, ஆகையினால எனக்கு வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறார், அவள உமக்கு நான் என்ன செய்யறேன், பரிசாத்தால நீ வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கூடாதபடிக்கு சில வேளைகள் நம்மளோட பயணிக்கிறவங்களே தடையா இருக்கணும். அல்லேலூயா. கண்ணுக்கு ஆவிக்குரியது ஆசீர்வாதமா தெரியாது, மாம்சத்துக்குரியது ஆசீர்வாதம் என்ன செய்யும் தெரியும். எபேசியர்ல அழகா இருக்குது, உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மள என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம பார்க்கவே மாட்டோம். மாம்சத்துக்குரிய தன்மை மட்டும் தான் என்ன செய்வோம், எடுப்போம். அதுல சகலமே என்ன செஞ்சு உள்ள அடங்கி இருக்கிறது. இந்த தரிசனம், இப்ப செவ்வ தரிசனத்துக்கு ஐயாவுக்கு செவ்வ தரிசனம் கொடுத்துட்டாங்க. 25வது தரிசனத்துக்கு அந்த தரிசனத்தை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் கூட பயணிச்சிருப்பாங்க அவங்களுக்கு தானே செய்யும் தெரியும். பல ஆகாரம் கொண்டு சேர்த்திருக்கலாம், பல கேத்துகளை கொண்டு சேர்த்திருக்கலாம். பாத்தீங்களா, நிறைய பேர் வேற வழியெல்லாம் வெத்து இழுத்து போயிட்டாங்க. பல காரியம் நடந்திருக்கலாம். இஸ்மவேல் பிறந்த பின்னாடி கூட சந்தோஷம் இருந்திருக்கலாம், இவன் தான் எனக்கு வாரிசு சொல்லி. கர்த்தர் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் இருக்கிறார். புரிஞ்சு கொள்றதுக்கு நாளா இருக்கும். புரிந்த மனுஷன் இந்த தரிசனத்தை விட்டு மாறவே மாட்டான். புரியாத மனுஷன் விளைவி போகி ஆயுசு. புரிஞ்ச மனுஷன் சரியான தரிசனத்தை கூட மனைவி சொல்லி பாக்குறா, மனைவியே சொல்றா, இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம இன்னைக்கு நிறைய ஆபிரகாம், அப்படிப்பட்ட ஆபிரகாம்லாம் இருப்பான் நிறைய. மனைவியே சொல்றா, இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க எங்கேயும் சுத்தி தெரிஞ்ச மனைவியே சொல்லிட்டாங்க சொல்ற ஆபிரகாம் நிறைய பேர் இருப்போம். தரிசனத்தை இழக்கிறதுக்கு எல்லா காரியங்களையும் கவனமா இருக்க தேவை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவோ இவன்ட்ட பேசியே திரும்பவும் சொல்றா, இஸ்மவேல் பிறந்த பின்னாடி இஸ்மவேல் ஆசீர்வதிப்பீரான்னு கேட்கிறார். நான் உன் கற்ப பிறப்பு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் பொழுது கூட திருப்பி கேட்கிறான், இஸ்மவேல் பிறந்துட்டான்ல, இஸ்மவேலை ஆசீர்வதிக்க மாட்டீரான்னு கேட்கிறான். கள்ளத்தனமா வந்து ஆசீர்வாதங்கள் கூட சில நேரங்கள் ஆண்டவரே இதை ஆசீர்வதிப்பீங்கன்னு கேட்போம். அல்லேலூயா. தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு மாறா இணைகிற காரியத்தை ஆசீர்வதிப்பீரான்னு சொல்லி கேட்போம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற தரிசனம் இருக்கு. தரிசனம் இல்லாம எந்த மனுஷன் இந்த பிரேயர் என்ன செய்ய முடியாது, பயணிக்க முடியாது, ஊழியத்தில் பயணிக்க முடியாது. அந்தந்த தரிசனத்துக்குள்ள மனுஷன் அந்தந்த தரிசனத்துல ஓடும் பொழுது அவங்களுக்கு எந்த பாடும் பாடா தெரியாது. அந்த தரிசனம் இல்லாத மனுஷன் தரிசனங்களோட இணையும் பொழுது பெரிய பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. தரிசனம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, லோத்து பயணிச்சார். முத யார்கிட்ட சொல்றாரு தரிசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட தான் தரிசனத்தை சொல்றாரு. தரிசனத்தை ஏற்கனவே தகப்பனாரு. கொஞ்ச காலம் பயணிச்சா. யாரு கூட்டு போனா? ஆபிரகாம் கூட்டாரா, தகப்பன் கூட்டு போனாரா? தகப்பன் கூட்டிட்டு போனா கர்த்தர் தேராவை போட்டு கழிக்க. அல்லேலூயா. தப்பா பயணிக்க
மனிதன் நஷ்டம் அடையும். சில வேளைகளில் உயிர் சேதம் உண்டாகுது. நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஜெபமே கருத்தா என்ன செய்யணும் நம்ம? சரி, தயவு செய்து சொல்ற உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்லல. பிசாசை நீங்க அழிக்கவே முடியாது. நீங்க ஜெபத்துல பிசாச புதலை கடிச்சிருவேன், கழுத்தறுத்துருவேன் செய்யவே முடியாது. அவன் உங்க சங்கரத்துக்கு போயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வேதத்துல கொடுத்தது பிசாசுடைய ராஜ்யத்தை என்ன செய்வதற்கு? அழித்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய ஆயுதங்களை முறியடிக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவனை எதுக்கணும், அழிங்கன்னு சொல்லி கேட்டு நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் கொடுக்கவே இல்லை. மிகாவேலுக்கு நல்ல வல்லமை கொடுத்தோம். மிகாவேல் தூதன் ஒரு காரியம் கூட நம்ம குற்றப்படுத்த துணியல. அவன் அடிச்சான், அவனிலே சாகலாம். அவன் ஒரு காரியம் கூட சொல்றான், கர்த்தருடைய கடிந்து விடுவாராக இடம் விடுறாங்க போயிட்டாங்க. அதிகாரம் பெற்ற தேவ தூதனை, பலத்த தூதனை அவனை ஓங்கி அடிக்கணும்னு சொல்லல, தூசிக்கல, குற்றப்படுத்தல. அதிகாரம் கர்த்தர் நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்காரு அதை மட்டும் தான் செய்ய வேண்டியிருக்கு, செயல்படுத்த வேண்டியிருக்கு. நம்ம யுத்த ராணுவம் எல்லாம் பைபிள்ல நிறைய இருக்கு, எழுதியிருக்கு. இந்த கர்த்தர் ஏற்படுத்துற சந்ததி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய சந்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய சந்ததி கர்த்தரை ஏற்படுத்துகிறார். ஒரு நேரம் இல்லாதனால வேகமா வேற கிளம்பி வழியில அது வேதத்துல தான் கூட்டிட்டு போகுவார். மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க. இல்ல ஆபிரகாம் குமாரனும் ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இது நீங்க நல்லா ஆழமா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசுநாதர் யாருன்னு கேட்டா மரியாளுடைய மகன். ஆபிரகாம் மகன் சொல்லுவாங்களா, தாவீதின் மகன் சொல்லுவாங்களா? 2 பேருக்கு பயங்கரமான வெளிப்பாடு பாருங்க. ஒன்னு 10 கூட, இன்னொன்னு கானானிய ஸ்திரீ. விக்கிரங்கள் ஆராதிச்சு வந்திருப்பான். விக்கிரம் தான் தெய்வம் சொல்லி இருந்திருப்பான். அவ சொல்றா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் சொல்றான். அவளுக்கு யாரு இந்த வெளிப்பாடு கொடுத்தது? பைபிளா படிச்சிருப்பா, இல்ல நல்ல ஆவியில் நிறைய ஜெபம் பண்ணிருப்பாள். கண்ணே தெரியாது. அவன் கேள்விப்பட்ட வசனத்துல இருக்குது. மத்திய சுவிசேஷ புஸ்தகத்துல நசரனாய் இயேசு வர்றாங்கன்னு தான் கேள்விப்பட்ட ஒழிய தாவீதின் குமாரன் வர்றாங்கன்னு அவன் என்ன செய்யல, கேள்விப்படவே இல்லை. ஆனா அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி. திரும்பவும் உரத்த சத்தமா தாவீதின் குமாரனே இறங்கும் சொல்லி. இது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 5ஆவது வசனம் வாசிங்க. இயேசு யாரு, நாம யாரு? அப்பொழுது மூப்பரில் ஒருத்தன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும். யார் அவரு? தாவீதின். ஏசா புஸ்தகத்துல 11:1 வாசிக்கிறோம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து என்ன செய்யும்? ஒரு துளிர் தோன்றும். அந்த வேர்களிலிருந்து கிளை என்ன செய்யும்? செழிக்கும் சொல்றாரு. அப்ப அந்த கிளை செழிக்கணும்ல. யார் அந்த கிளை? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்னில் என்னை இணைந்திருந்தீங்கன்னா நீங்க என்னுடைய கிளைகளா இருப்பேன்னு சொல்றாரு. அவன் சொல்லுவோமா, நான் செடி, நீங்க கிளைகள் என்ன செய்ய இருப்பேன்னு சொல்றேன். அப்ப நம்மள வேறு பிரிக்கல. என்ன அவர் சொல்றாரு பத்தியா, என்ன கண்டவன் பிதாவை காண்கிற சொல்றாரு. இப்போ நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா, என்ன காண்கிறவன் கிறிஸ்துவ சொல்ல முடியுமா நம்மனால? நம்ம தேவனுடைய வித்தா இல்லையா? இயேசு கிறிஸ்து வித்தா இல்லையா? இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு சொல்லப்படல, அவர் வார்த்தையானவர், பரிசுத்தாவினால கர்ப்பம் தரித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம யாருனால கர்ப்பம் தரிக்கிறோம்? நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாம் சந்ததி யாரு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலரே அல்லன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. யார் ஆபிரகாம் சந்ததி? ஆவியினுடைய பிறந்தவனே ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கை போல ஆமென் வாக்குத்தத்தத்தின் சந்ததியா பிறக்கிறவனே ஆவிக்குரிய சந்ததி, கிறிஸ்துவின் சமையா பிறக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 1 பேதுரு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய. சரி, என்ன வித்தினால பிறந்திருக்கிறோம்? நாடார் வித்தினால,
கோணர் வித்தினால, தேவர் வித்தினால, உள்ளமா வித்தினால அப்படியே பிறந்திருக்கோம். ஏன் வருது இதெல்லாம் வர்றதுனாலதான் செவம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் வர்றதுனாலதான் செவம் சரியில்லை. அல்லேலூயா. இந்த சாதி பிசாசு அன்று சொல்ற பத்தியில இந்த சாதி பிசாச செவத்தினால உபாசத்தினால நன்றி. எந்த சாதி பிசாசு இருக்குமே தெரியல. சில வேளையில் இந்த சாதி பிசாசு எனக்கு தெரியாது. பொல்லாதாவிய போன்னு சொல்லுவோம் பாருங்க, அது சொல்ல நீ போவேண்டான்னு சொல்லுவோம். ஏன் நம்ம யாரா இருப்பான், அவனுக்கு சொந்தக்காரனா இருந்திருப்போம். கிறிஸ்துவின் வித்து நமக்குள்ள இல்லாதனால, கிறிஸ்துவின் சாய் நமக்குள்ள இல்லாதனால நாம அவனுக்கு சொந்தக்காரனா இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், உன் கொதவளையை மிதிச்சிருவேன்னு சொல்றேன், உனக்கு கொண்டுவே சொல்றேன். அவன் சொல்றான் வச்சு பாக்குறேன், நீங்க சோமன வீட்டுல போட்டு தள்ளுறேன்னு சொல்லுவான். நம்ம இங்க நல்லா தூங்குவோம், வீட்டுல போட்டு தள்ளிடுவோம் சொல்லுவாங்க. எப்படி சோமன்னு தெரியல நமக்கு. வேதத்துல பவுல் எழுதுறாரு, ஆவில சோமன்னு ஆனா கருதா சோமன்னு, ஆவில வேற மாதிரி சோமன்கிறாத, அது உனக்கு பிரச்சனை சொல்றாரு. கிறிஸ்து வித்தா இருந்தா கிறிஸ்துவனுடைய தன்மையோட சோமன்னு. ஆமாவா இல்லையா? ஆமாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வித்து இயேசு கிறிஸ்து தரித்திருக்கிறார் சொல்லி கலாத்தியர் புத்தகத்துல 3வது அதிகாரம் 27வது வாசிக்கலாம். ஏனெனில் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றோர் எத்தனை பேர்களோ இயேசு கிறிஸ்துடைய வித்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வித்து எப்படி நீ சொல்றன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறேன். ஆமாவா இல்லையா? யோவான் 1வது அதிகாரத்துல அவர் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தைக்கு பிறந்தோம்னா உண்மையிலே கிறிஸ்துவின் சாயலா இருப்போம். கிறிஸ்துவ பிறந்திருப்போம், பரிசுத்தவான்கள் பிறந்திருப்போம். பரிசுத்தவான்கள் பிறந்தா அவர் நல்ல ஆலோசனையா இருப்பார், நல்ல நடத்தல் நமக்கு உண்டாக்கி இருப்பார். ஆவில பிளப்படுறதுக்கு வேத வசனம் அழகா சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 6:63 தேவ வசனம் ஆவியாயும் ஜீவனமா இருக்கிறது. வசனத்துக்கு பிறந்தவர்கள் ஆவியாயும் ஜீவனமா இருக்க தெரியும். சொல்லிட்டு ஒண்ணும் செய்யறது ஒண்ணு இருக்கக்கூடாது. சொல்றத என்ன செய்யணும், செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. முழங்கால நில்லுங்கன்னு சொன்னா நிக்க சொல்ற மனுஷன் முழங்கால என்ன செய்யணும், நிக்கணும். உபவாசம் போடுன்னு சொல்லிட்டு நான் நல்லா தின்னுட்டு வரக்கூடாது. சபையில உபவாசம் போட்டான், சபையில ஜனங்கள் பூரா பட்டினியா வந்திருப்பாங்க. நான் வீட்டுல நல்ல ஒரு தட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டேன்னா சொல்றத செய்கிற மனுஷனுக்கு தெரியணும், விலை கொடுக்க தெரியணும், விழிப்புச்சோமா விழிக்க தெரியணும். நீங்க கண் விழிச்சு நல்லா சோம் பண்ணுங்க, நான் தூங்குறேன்னு சொல்லக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள தெரியும். கர்த்தர் நம்மளை ஆவிக்குரியவர்களாக ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிற நியாயாதிபதி புஸ்தகத்துல யாரு உங்களுக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தா, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது இந்த காரியம்? 4வது அதிகாரம் தேவ சந்ததிப்படிதான் இருக்கணும் சொல்லி காமிக்கிறது ஆண்டவர். சரி, 5வது அதிகாரம் 20வது வசனம் 19-20 வாசிக்கலாம். எங்கிருந்து யுத்தம் உண்டாகுது? வானத்தில் யுத்தம் உண்டாகல, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாகுது. வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் சத்தர்களை யார் அடிச்சு போடுறாங்க? இது யார் பாக்குறாரு? யாருக்கு இந்த வெளிப்பாடு? யார் எழுதி வச்சிருப்பா? பரிசுத்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு பாருங்க. நீ செபிக்கும் பொழுது வானத்தில் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் உனக்கு ஹெல்ப்பா யுத்தம் செய்யணும். ஆமான்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவை செய்வார்னா இப்படிப்பட்ட கண்ணு திறக்கப்பட்டிருக்கணுமே, இப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். எலிசா சும்மா சொல்லல, வேலைக்காரன் சொல்றான் பயப்படுறான். கேயாசி ரொம்ப கேஷுவலா சிரிக்கிற, சந்தோஷமா இருக்கு. என்ன நான் இவ்வளவு ரொம்ப கவலையோடு சொல்றேன், நம்மளை நெருக்கிட்டான் சத்துரு சொல்லி சொல்லும் பொழுது
கொஞ்சம் கூட துக்கப்படாம இருக்கிற, பயப்படாம இருக்கிற சொல்றான். அவரோடு இருக்கிற கட்டில நம்மளோடு இருக்கிறவங்க அதிகம் சொல்லி கொடுக்கிறார். இந்த பார்வை செபிக்கிறவனுக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு செபிக்கிற மனுஷனுக்கு அந்த பார்வை இருக்கணும். வெறுமனையே அந்நிய பாஷையில செபிக்க கூடாது. அந்நிய பாஷையில செபிக்கும் பொழுது சரியான லெக்கோட கூட செபிக்க தெரியணும். லூக்காவுல இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றாரு, ரொம்ப சந்தோஷமா நாங்க போனா பேய் ஓடிட்டு நோய் போயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் வானத்திலிருந்து சாத்தா மின்னலை போல விழுந்ததை நான் என்ன செஞ்சேன், கண்டேன்னு சொல்றாரு. யார் பார்க்கல? சீசருக்கு தெரியல. நாங்க போன ஓடிட்டு சொன்னா உங்களுக்கு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் பார்த்தேன்னு சொல்றாரு. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஆகாயத்தில் இருக்கிற அதிகார பிரபுடைய கிரிகள் அழிந்து போகிறத உணர்வடை தெரியும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாதாள வல்லமைகள் அழிக்கப்படுகிறத உணர்வடை தெரியும். ஐயா ரொம்ப விளக்காரம் கொடுத்து இந்த பிரேயரை உருவாக்கி இருக்கிறாங்க. இத்தனை வருஷமா நான் யோசிச்சு பார்க்கிறேன், சாத்தியம் தானா? 25 வருஷம் இந்த சாத்தியம் தானா? அப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறேன். நான் 25 வருஷம் முடிஞ்சு போதா 25வது சவமா? 25வது சவம். 13 வருஷம் 13 வருஷம் பயணம் சரிதானா? ஒரு வருஷம் வந்தாலும் மறு வருஷம் வந்து கொஞ்சம் யோசனையா இருக்குது. போட்டு வரட்டி எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா எவ்வளவுக்கு வரட்டி எடுக்கப்பட்ட சூழ்நிலையா இருந்தா, வருத்தப்பட்டு இதெல்லாம் சுமந்து இதெல்லாம் பெருசா எடுக்காத சூழ்நிலையா இருந்தா இந்த 13 வருஷம் கடந்து விட்டான். அல்லேலூயா. 4 வருஷம் சபையை உருவாக்கி 4 வருஷம் நல்லா செழிப்பா வந்துட்டுனா கூட இருக்கிறவங்க கிட்னி எடுக்க முடியும். என்ன நல்லா சொல்றீங்கானே அப்படின்னு கேட்பான். 13 வருஷம் பயணம் லேசான பயணமா இருக்காது. சத்துருடைய கீழ் அழிக்கிறதுக்கு சரியான இணைப்பு வேணும். உங்களோட இணைக்கிறதுக்கு மட்டும் போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. சமம் சரி, கொஞ்சம் குளிச்சோமா எல்லாத்தையும் அழிச்சிருமா? அழிக்காதா? அழிக்குமா? இப்ப சவம் பண்ற கூட்டத்துல 4 பேர் நல்லா அப்படியே அக்கினியா எடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு ஆள் அப்படியே ஐஸ் தண்ணியா உட்கார்ந்து இருப்பான். இது ஏறி விட அளவுக்கு ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுதான் போல் சொல்றாரு, மைண்ட முதல்ல கிறிஸ்டியன்ஸ் கொண்டு வா, கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்க. மைண்ட ஆவி மைண்டுக்குள்ள கொண்டு வர தெரியலனா ஜெபம் தப்புன்னு சொல்லுவோம். தப்பு. அல்லேலூயா. என்னோட சகோதரர் நிறைய சகோதரர்ல இரவு பிரேயர்ல, மற்ற பிரேயர், அதிகால பிரேயர்ல கூட்டிட்டு காட்டுல கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுவோம். நம்ம இருட்டுக்குள்ள தனியா போய் ஜெபம் பண்ணி பாடுதுன்னு பயப்படக்கூடாது. எதுக்கு? தனித்து உட்கார வச்சிருவோம். மரங்களுக்குள்ள, காட்டுக்குள்ள, பாரஸ்ட் காடுகளுக்கு பயப்படவே கூடாது. அன்பயத்துல வாக்குறைய போகணும். சத்துருவ கண்ணால பார்த்து எதுக்கு தெரியணும். இப்படி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்தாலும் உருவாக்கும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப என்னோட சேர்ந்த ஜெபம் பண்ற தம்பி சொன்னான், மாதிரி உட்கார்ந்து இருக்கானே, வாயே திறக்க மாட்டேங்க, நானும் எவ்வளவோ போராடிட்டேன்னு சொன்னான். பக்கத்துல போய் நான் என்னடா செய்யறது, நீங்க வந்து போய் தான் ஜெபம் பண்ணுங்க. சரி கத்திருக்கிறே செய்ய சொல்லி ஒரு ஆளா ஒண்ணு செய்ய முடியாது. 2 பேரு அவனோட சோமனா பாருங்க. அவன் பாக்குறான், ஐயா எங்களை இவனோட சோமனை வச்சு ஆவியே போய்க்கியான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். சரி நீங்க 2 பேர் எந்திக்கடா சொல்லி எந்திக்க வச்சு இவனை உணவு வச்சு என்ன செய்ய போறான்னு நைட்ல என்ன சொல்லி யோசிச்சான். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், இவங்க 2 பேரும் தான் உனக்கு சோமனை போறேன்னு சொல்லிட்டேன். இப்படிலாம் ஒரு சில பயிற்சி நீ செய்ய வேண்டியது. உன் மைண்ட எங்களை பார்க்கவே பார்க்காது. ஆண்டவரே என்னை ஏன் இப்படிலாம் வச்சிருக்கீங்க, ஆண்டவர் போய் கூப்பிடுறான்னு சொல்லிட்டேன். கண்ணனை திறக்க விடாதா? இருக்கிற கண்ணை திறந்தாண்டா மூடுறான், ஒண்ணுமே என்ன செய்யாது தெரியாது பாருங்க. நீ கண்ணை மூடுறான்னு சொல்லிட்டேன், மூடிட்டு கையை தூக்குறான்னு சொல்லிட்டேன். பக்கத்துல நான் அவனோட சோமன் என்ன, நான் என்ன செய்வேன், சோம் பண்ணு உனக்கு கையை தட்டி விடுவேன், நீ தாண்டா அவனுக்கு சோமன் பண்ணு சொல்லிட்டேன். அவன் சோம் பண்ணா பாருங்க, நான் லேசா தான் அவனை தொட்டேன். ஆவியாளர் நிரப்புனாரு. பம்பர மாதிரி சுத்திட்டு பற்பல பாசையில பேசி இரவுல எவ்வளவு தூரம் உருண்டுட்டு போயிட்டு அவன் காட்டுல. என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட கொண்டு வரது. இவன் நமக்கு சோம் பண்றதா, அவன் நமக்கு சோம் பண்றதா. சில நம்மளோட ஆவிய உறிச்செடுக்காம போவே மாட்டான் பாருங்க. சோம் பண்ற பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான். ஐயோ அடுவேதனையா இருக்கு. விலை கொடுத்து வந்திருப்பான் உட்கார்ந்து சோம் பண்றதுக்கு. பக்கத்துல உட்கார்ந்து இருப்பான் பாருங்க, உள்ளதை கிடத்தா நொல்லக்கண மாதிரி உட்கார்ந்து இருப்பான். இந்த ஆவியெல்லாம் முதலாவது நம்ம ஜெபம் பண்ண சொல்லி மத்த ஆவியை இறக்குறோம் இல்லையா, இங்க இருக்கிற ஆவியில முதல்ல இறக்க தெரியும். ஆமென். அல்லேலூயா.
போராட இயேசுவின் நாமத்தினால் இதுக்குள்ள வெளியே போய் வரவே கூடாது. இது சோமனத்தில் இது கர்த்தருடைய வித்து. ஆமென். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார் சொல்லி நம்ம பாப்போம் பாருங்க. மார்சி பைபிள்ல தெளிவாளி இருக்கு. மார்சி பைபிள் அந்த வேதாந்தத்துல அந்த எழுத்து எப்படி இருக்கு தமிழ்ல. இயேசு கிறிஸ்து துரைத்தன அதிகாரம் சொல்ற சாத்தானை பாவத்தை சிலுவையில் அடிச்சு தெருவில் இழுத்துட்டு போனாருன்னு இருக்கிறதுல. அல்லேலூயா. நமக்கு துரைத்தன அதிகாரங்களை உரிந்து கொண்டு இருக்கா? அதுல தெளிவாளி இருக்கு. சாத்தானை கர்த்தர் அடித்து இழுத்துட்டு போனாருன்னு இருக்குது. அதனால சொல்றாரு, எனக்காக அழுகாதுன்னு சொல்றாரு. நான் சிலுவையில் அடிக்கல, சாத்தான அடிக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் வல்லமை உறிஞ்சாருன்னா நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து தலையில செஞ்சார், நசுக்கினார் இருக்குதான். 3ஆவது அதிகாரம் 15 வசனம். அவரே ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 3:15 மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 3:15 இருக்கா? உனக்கு ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு என்ன செய்வேன்? நம்ம சபை வித்தா இல்லையா? பரிசுத்த வித்தா இல்லையா? நம்ம போனுக்கு பகை இருக்கா? ஆசிங்க சிஸ்டர். அவர் உன் தலையை நசுக்குவா. ஆமா. இப்ப இயேசு கிறிஸ்து தலையை நசுக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? தலையில என்ன அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. தலையில என்ன? அவருடைய ஆளுகை தன்மை தான் தலை. அல்லேலூயா. அவருடைய ஆளுகை தன்மை, ஆளுமைக்குரிய தன்மை. அந்த தன்மையை கர்த்தர் சிலுவையில் நசுக்கி போட்டார். ஆளுகை இருக்கக்கூடாது, எனக்கு சேட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. இப்ப என்ன சொல்றாங்க? நம்மளை பார்த்து இதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். சீசர் ஜெபம் கேட்டாங்க பாருங்க. என்ன ஜெபம் கேட்டாங்க? இவர் என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாரு? பரத்துல இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய ராஜ்யம், எங்க ராஜ்யம் வரட்டும், நாங்க இருக்கிற லட்சத்துல ராஜ்யம் வரட்டும், எங்க குடும்பத்துல ராஜ்யம் வரட்டும். பிசாசுடைய ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு, லூக்காவுல 1 வாசிக்கும் பொழுது பலவானுடைய ஆசனத்தை கவிழ்த்து தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்யறார்? உயர்த்துக்கிறார். சிங்காசனத்தில் உயர்த்துறாரு சொல்லி அப்ப ராஜ்யத்தை கவிழ்த்து கொடுக்கிறது தான் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் சாத்தானுடைய ராஜ்யம் இருக்குதோ அதை நிர்மூலமாக்கி போடுகிறது தான் கர்த்தர். அந்த அபிஷேகத்தை அந்த வித்துக்கு புறக்க வைக்கிறதுக்காக நம்ம மேல ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். அறியாமல் பெற்றது ஒரு கிறிஸ்துவா இருக்கேன். அபிஷேகம் பெற்றவன் பல கிறிஸ்துவர்களை பெற்றிருக்கிறதுக்கு தான் தேவை நம்மளுக்கு அந்த அபிஷேகத்தை விட்டு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சிவம், வேதம் நடக்க, பிசாசின் ராஜ்யத்தில் இருக்கிற விடுவித்து அவர்களுக்குள்ள தேவ ராஜ்யத்தை கொண்டு செலுத்துறது தான் அபிஷேகம் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இது நம்ம உணர்வோடு கொடுங்க. நல்ல செபத்தில் எழுதிட்டோம்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். எழுந்துட்டு கூட வேகமா. அல்லேலூயா. ஆமென் சோதரம். நல்ல வாய் திறந்து நான் இங்கிருந்து போகும் பொழுது உம்முடைய பரிசுத்த வித்தாய், உம்முடைய சாயல தரித்தவனா, உம்முடைய சாயல் அக்கினியாக, உம்முடைய சாயல் அக்கினியாக சத்துருடைய கிரிகளை அழித்து போடுகிற வெறி உள்ளவனாக எங்களை உருவாக்குவீராக. அப்போஸ்தலர் போன இடங்கள் எல்லாம் பாதாள வல்லமைகள் நடுநடுங்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த தீர்க்கதரிசிகள் ஆண்டவரே செபித்த இடங்களை போன இடங்கள் சத்துருடைய கிரிகள் அழிக்கப்பட்டது. ஆண்டவரே, விக்கிர கிரிகள் அழிக்கப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் போகிற இடங்களிலே, ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற தெருக்களிலே, நாங்கள் சந்திக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய அசைவு உண்டாக்கத்தக்கதாக எங்களை உம்முடைய ராஜ்யத்தினுடைய ஆண்டவரே தன்மையாய் மாற்றுவீராக. தேவரீரே, நாங்கள் ஒருவேளை எங்களுடைய சுயத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்து சுயமாய் போராடி இருப்போமான எங்களை மன்னித்தீராக. ஆபிரகாம் சந்ததி அது கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி என்று சொல்லப்பட்டது அது கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்று வாசிக்கிற ஆண்டவர். கிறிஸ்துவை தரித்தவர்களாக அந்த சாயலாய் நடக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய சாதி வேறு, என வேறு, இதெல்லாம் எங்களுக்குள்ள சாகட்டி இயேசுவின் நாமத்தினால் பொருளாத தன்மைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இருதயத்தில் விருத்தசனம் உள்ளவன், ஆவிக்குரியவனாக, ஆவிக்குரியவரை சிந்தித்து ஆவிக்குரிய மண்டலங்களை போராடுகிற மனுஷர்கள் எங்களை மாற்றுவீராக. நாங்கள் சிறுக நிறுத்திருக்க மாட்டோம். நாங்கள் அப்ரோச் உள்ள வேலையை எங்கள் வாயில போட்ட வார்த்தையை நாங்கள் அறிக்கை கொடுக்கிறோம். நீர்மைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.